ஒருமுறை ஒரு யானை பாகன் தனக்கு 100 ஏக்கர் நிலம் வேண்டும், 50 யானைகளுக்கு சொந்தக்காரனாக வேண்டும், சுற்று வட்டாரத்தில் யாரிடம் இல்லாத அளவிற்கு பெரிய வீடு செல்வம் தன்னிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். யானை பாகன் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிவன் கேட்டார். பாகன் தன்னுடைய ஆசைகளை சிவனிடம் கூறினான். சிவனும் அனைத்தையும் வழங்கினார். பின் சிவன் பாகனிடம் கூறினார், பாகனே, நீ கேட்ட அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன். எனவே நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். பாகன் கூறினான், இறைவா, என்னிடம் இப்பொழுது எண்ணற்ற செல்வங்கள் உள்ளது, 50 யானைகளுக்கு சொந்தக்காரன். அதனால் நீங்கள் கேட்கும் சிறிய உதவியை என்னால் செய்ய முடியாதா என்றான். சிவன் கேட்டார், பாகனே, நீ என்னை மறுபடியும் காண வரும்போது யானைகளில் ஒரு யானையின் வாலில் இருந்து ஒரு முடியை மட்டும் பிடுங்கி கொண்டு வந்து என்னிடம் தருவாயா என்றார். பாகன் கூறினான், இறைவா, நீங்கள் அதுவரை ஏன் காத்திருக்க வேண்டும், இப்பொழுதே பிடுங்கி தருகிறேன் என்றான். அதற்கு சிவன் கூறினார், பாகனே, நான் கேட்டது நீ இறந்த பிறகு என்னை காண மேலே வருவாய் அல்லவா, அப்பொழுது கொண்டு வர வேண்டும் என்றார். அதற்கு யானை பாகன் இறந்த பிறகு எப்படி அதை கொண்டு வர முடியும் என்றார். சிவபெருமான் கூறினார், இறந்த பிறகு ஒரு துரும்பை கூட நீ கொண்டு வர முடியாது, பிறகு ஏன் உனக்கு இவ்வளவு பேராசை என்று கூறி மறைந்தார். பாகன் தன் தவறை உணர்ந்து தன்னிடம் இருக்கும் செல்வங்களை ஏழை மக்களுக்கு